வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறோங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் வலங்கைமானுக்கு அருகில் இருக்கும் தில்லையம்பூர் என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமிகள். அந்த கோயிலின் திருக்கல்யாண உற்சவத்தை தங்களுக்கு நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். புரட்டாசி மாதம் என்றாலே வைணவ திருக்கோயில்கள் அனைத்துமே கடை கட்டிவிடும். ஆம், பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம் மற்றும் திருக்கல்யாண உற்சவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது உண்டு. அதில் நாம் இன்று காணவிருப்பது திருக்கல்யாண உற்சவம். 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இத்திருக்கோயிலானது மிகச் சமீபமாக புனருதாரணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மண்டல பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று நேற்று முன்தினம், அதாவது வியாழக்கிழமை என்று இந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புண்ணியபலதம் அசாந்தி பிரயச்சமே ஆரம்ப முகூர்த்தே லக்னாபேட்சயா சித்திகாரே நக்ஷத்ரே லக்னயோஹே கரணாதிபிஹ யோ தோஷः சமதனி தத்தோஷ பரிஹாரார்த்தம் யத்கிஞ்சதி ஹிரண்யம் நானாகோத்ரேப்யः பிராமணேப்யः ஏப்யஸ்தேப்யः துப்யமஹம் சம்பிரததே நமம அச்சுதே பிரியதாம் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி பிரியதாம். தேவஸ்யத்வாத விதப்ரசமே அஸ்வினோர்பாஹுभ्याम् பூஷ்ணோ ஹஸ்தாभ्याम् பிரதிகிருண்ணாமி. தொடர்ந்து இப்ப எஜமான சங்கல்பம் அப்படிங்கிறது முடிந்து இங்க புண்ணியாக வாசனம் பண்ண போறோம். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் முதல்ல இந்த புண்ணியாஜனம் தான் பண்ணுவோம். நம்ம வீட்லயே புண்ணியாதானம்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுல தீட்டு போறதுக்கு புதுசா ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதுல இந்த புண்ணியாதானம் தான் பண்ணுவோம். கங்கேஜ யமுனே ஜீவா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரின்னு 7 விதமான நதியே மந்திர ரூபமா இந்த கும்பத்தை பூஜை பண்ணி அதன் பிறகு இங்க கல்யாண உற்சவ வைபவங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் பக்தாலாம் அமைதியா இருக்கணும். இந்த மாதிரி பாக்குறதே அபூர்வம். நம்ம ஊர்ல ஏதோ எல்லாரும் அமைதியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நம்ம இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், எதிர்த்தாப்புல கசமசம் பேசிட்டே இருப்போம். அப்படி பேசுறதுனால என்ன சார்னா 2 பாப்போம். ஒன்று, நம்ம கோயிலுக்கு வந்தா பேசுனா ஒரு பாப்போம். நம்ம பேசுறதுனால பக்கத்துல இருக்கவங்களை சாமி கும்பிட விடாம பண்றோம் பாத்தீங்களா, அது 2வது பாப்போம். 2 பாப்பமும் நமக்கு வேணும். இந்த உற்சவம் முடிகிற வரைக்கும் பக்தாலாம் இதே மாதிரி அமைதியா இருந்து இங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் காதால கேட்கறதே ரொம்ப புண்ணியம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க 5 இந்திரியங்கள், கண்ணை நம்ம நினைச்சா மூடிக்கலாம், மூச்சு கட்டி பிடிச்சிக்கலாம், வாய் பேசக்கூடாதுன்னு நினைச்சா வாயை மூடிக்கலாம். காதை மட்டும் நீங்க தூங்கும் போது மட்டும் தான் கேட்காது, தவிர பாக்கி எது நடந்தாலும் காது கேட்கும். ஏன்னா இந்த மாதிரி நல்ல மந்திரங்கள்லாம் நம்ம காதை மூடக்கூடாது, காதுல விழணும்னு சொல்லிட்டு தான் காதை மட்டும் திறந்து வச்சிருக்கார் பகவான். பத்ரங்கண்ணே விஷ்ணுயாம தேவா அப்படின்னு சொல்றான். இந்த மந்திரங்கள்லாம் நீங்க காதால கேட்கறதே உங்களுடைய பாவங்கள்லாம் நிவர்த்தியாகும், புண்ணியங்கள்லாம் நமக்கு சேரும். தொடர்ந்து இங்க மந்திர ரூபமா சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கும். அப்பப்ப என்னென்ன நடக்குதுங்கிறத தமிழ்ல உங்களுக்கு சொல்றோம். எல்லோரும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெற்று எல்லோருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து இங்க கல்யாண உற்சவமானது துவங்க உள்ளது.
சொல்லுவோமோ அதே போல சுவாமி கிருஷ்ணனுக்கும் தாயார் ருக்மிணி சத்யபாமாக்கும் அப்படி இந்த 3 பேருக்குடைய தலைமுறையை சொல்ல போறோம். இந்த தலைமுறையை கேட்கறதுனாலயே என்ன பலன் அப்படின்னா ஏகவிம்சதி குல உத்தாரண துவாரா அப்படிங்கிற நமக்கு முன்னாடி 10 தலைமுறை, நமக்கு அடுத்தது 10 தலைமுறை, இந்த தலைமுறையை சேர்த்து 21 தலைமுறைகள் கரை சேரும் அப்படிங்கிறார். நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது நரகத்துல கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா ஒரு பெண்ணை பாணி கிரகணம் பண்ணி கொடுத்துறேன் மோட்சத்தை தரேன் அப்படிங்கிறார் இல்லையா, அதுதான் நம்ம சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தரத்துக்கு சுவாமி தயாரா இருக்க. முதலாவதாக மாற்று மாலையை மாத்தினோம். இந்த மாற்று மாலை மாத்துறதுக்கு என்ன சம்பிரதாயம் அப்படின்னா, அந்த காலத்துல சின்ன வயசுல கல்யாணம். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமனுக்கு 12 வயசு, சீதைக்கு 6 வயசுல கல்யாணம் அப்படிங்கிறார். சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பான் அப்படிங்கிற நம்ம சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாரும் ஸ்டிக்கர் போட்டு வச்சுன்றோம். ஸ்டிக்கர் போட்டு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறது. இந்த ஸ்டிக்கர் போட்டு இந்த பாத்ரூம் எல்லாம் போனா அவ்வளவு ஸ்டிக்கர் போட்டா இருக்கு. இப்ப கடைசியில என்னன்னா பாத்ரூம் நல்ல சௌக்கியமா இருக்கு, வீடு பார்த்தா இங்க ஒரே அழுவையும் அதுவுமா இருக்கு. அதனுடைய காரணம் அப்படிதான். நம்மளுடைய பெரியவாள்லாம் ஒரு ரிஷிகள் இருக்கா பாருங்க, அவெல்லாம் ரொம்ப மேதாவி, ரொம்ப அறிவாளி. இப்ப சுவாமிக்கும் இங்க ரக்ஷாபந்தனம் பண்ண போறோம். நம்ம என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் சுவாமிக்கு பண்றோம். இப்ப நம்ம கல்யாணத்துல ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தாலும், மந்திரங்கள் ஏதாவது விட்டுப்பட்டு இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் சேரும் அப்படிங்கிற சாஸ்திரத்துல. அப்படி அந்த பாவங்கள்லாம் போடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே போல ஒரு பெருமாளுடைய கல்யாண உற்சவத்தை சேவிக்கணும். முடிந்தால் நம்மளால ஒரு கல்யாண உற்சவம் தனியா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய இடத்துல சேர்ந்து இந்த மாதிரி தரிசனம் பண்ணாலே அந்த தோஷங்கள்லாம் போகுது அப்படின்னு சாஸ்திரம்.
ஆபரணம் சமர்ப்பயாமி. வீட்டில் இருந்தபடியே இந்த திருக்கல்யாண உற்சவத்தை தாங்கள் மனம் குளிர கண்டு களித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஆம், இதுபோல பழமையான கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தாலே போதுங்க. நான் ஒவ்வொரு காலையிலும் சொல்கிறதாங்க, புதிய கோயில்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இதுபோன்று பழமையான திருக்கோயில்களுக்கு தாங்கள் வந்து ஆதரவு அளித்தாலே போதும். இந்த கோயில் மட்டுமல்ல, இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும். அது மட்டுமல்லாமல் இக்கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. மற்றும் ஒரு அழகிய திருக்கோயிலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுவீங்களா?